அன்புநீர்களே, நாம் தொடர்ச்சியாக ஈரானில் நிலை கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது லண்டனில் இருந்து வெளியாகும் ஒரு ஊடகத்தில், ஒரு ஆங்கில ஊடகத்தில் பிரபல வளைகுடாவுக்கான ஊடகவியலாளர், ஜேர்னலிஸ்ட், ரைட்டர் அண்ட் டாக்குமெண்ட், அதாவது இந்த ஷார்ட் பிலிம் தயாரிப்பாளர், அவர் அவர் போட்டெல்லாம் பாருங்க. அவரு he focus on the intelligence. அவரு வளைகுடா பற்றி ஏராளமாக தொடர்ச்சியாக இந்த ஷார்ட் பிலிம் எழுதுவது இப்படி மிக பிரபலியமான வெள்ளைக்கார ஊடகர். இதுல முஸ்லீம் ஊடகர் வந்தா அவருக்கு பட்டம் சூட்டுவீங்க. இது ஒரு வெள்ளை மேற்குலக ஊடகர், லண்டனில் இருக்கின்றவர். அவர் நிறைய செய்திகளை நான் படிக்கிறவன். அந்த வகையில் இவர் ஸ்பெஷலிஸ்ட் இன் பாலஸ்தீன். அவர் ஈரான் பற்றி ஒரு ஈரான் வார் சிட்டிசன் ரிப்போர்ட் 2026 ஒரு முழு கட்டுரை தந்திருக்கின்றார். நான் முடிந்தவரை குறைத்து முற்றுமுழுதாக அவரின் கட்டுரைக்குத்தான் உங்களுக்கு சமர்ப்பிக்க போகின்றேன். அதாவது அவர் எல்லா களங்களுக்கும் செல்லக்கூடியவர். ராபர்ட் இலங்கஸ் லண்டனில் தங்கியிருக்கின்றவர். லண்டனின் பிரபல ஊடகம் ஒன்றுக்கு அவர் எழுதியிருக்கின்ற முற்றுமுழுதான, நம்ம ஊர்ல அத்லாஸ் இக்பால் என்று வச்சுக்கொள்ளுங்களேன், அந்த மாதிரி ஒரு உண்மை நிலவரத்தை யாருக்கும் ஆதரவு இல்லாமல் களங்கண்டு எழுதுவர். அந்த விடயத்தை மாத்திரமே நான் காய் வந்திருக்கின்றேன். அவர் சொல்றார், ஈரான் ஆட்சி மாற்றத்தை நோக்கி இந்த கார்பரேட் ஊடகங்கள் எல்லாம் அள்ளி எழுதுறாங்க, அள்ளி பெரிய ஒரு புரட்சி செஞ்சு எழுதி கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் அப்பால் கற்பனைக்கு அப்பால் பட்டதுன்னு சொல்றார். புரியுதுங்களா? அவர் ஈரான் பலத்தை முற்றுமுழுதாக மிக நீண்ட காலமாக மோப்பம் எடுத்து எழுதியிருக்கின்றார். அது கொல்லலாம்னு சொல்றார். அதாவது ஈரானை அதிபரை கொல்லலாம். நானும் சொல்லியிருக்கிறேன், ஈரான் அதிபரை கொல்ல முடியும், ஆனால் அவரை கொன்று விட்டாலும் அங்கிருக்கின்ற களம் வேறு களம் என்று மிகவும் அழகாக தெளிவாக சொல்லி இருக்கின்றார். அவருடைய ரிப்போர்ட் சொல்ல போனால் இந்த யுத்தகால அறிக்கை 2026 சொல்றார். ஈரான் வார் சிச்சுவேஷன் ரிப்போர்ட் ஒன்று மிகவும் ஆழமாக எழுதக்கூடிய ஒரு ஊடகவியலாளர், ரைட்டர், டாக்குமெண்டரி பிலிம் மேக்கர், அந்த சிறிய பட தயாரிப்பாளர் என்று அவருக்கு பேர் இருக்குது. லண்டனில் இருந்து எழுதக்கூடிய, இப்பொழுதுதான் அவர் முதலாக ஈரான் பற்றி எழுதியிருக்கிறார். ஈரான் மீதான போர் உண்மையில் எப்படி இருக்கும், இது ஆட்சி மாற்ற கற்பனைக்கு அப்பால் பட்டதுன்னு சொல்கின்றார். கடைசியாக சொல்றார், இதுல ஒரு சாராம்சமாக, இதில் உண்மையிலே இந்த ஈரான் போர் பற்றி அறியக்கூடியவர்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் அறியக்கூடிய ஒரு விடயமாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த ராபர்ட் இலங்கஸ் மிக ஆழமாக எழுதியிருக்கின்றார். இதுதான் முதல் ஈரான் பற்றி இது இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போக போக அவருடைய பத்தி நிறைய வரவிருக்கின்றது. அவர் சொல்கின்றார், அதாவது இஸ்ரவேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அணு ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டும். ஆனால் அந்த அணு ஆயுதம் இயங்காமல் அதை செயலுக்கு செய்யக்கூடிய சக்தி ஒன்றை ஈரான் கண்டுபிடித்திருக்கின்றன. அதையும் அவர் உள்நோக்கமாக சொல்லுகின்றார். அதுவும் அவங்களோட வேலை செய்ய போகுமாம். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்ல, கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட சேதாரம் எல்லாம் அங்கிட்டு வரும். பார்ப்போம். ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான மேற்கத்திய நாடுகளின் பழைய அழைப்புகள், போர் பிரசாரங்கள், அதாவது ஈரானின் ஆட்சி மாற்றத்துக்கான மேற்கத்திய அழைப்புகள் பழைய போர் பிரச்சாரத்தை மறுசுழற்சி செய்கின்றன. எந்த ஒரு தாக்குதலும் விரைவான சரிவை அல்ல பேரழிவை தரும் பிராந்திய மோதலை தூண்டும் என்ற யதார்த்தத்தை மறைக்கின்றன என்றும் சொல்லி இருக்கின்றார். கார்ப்பரேட் ஊடகங்களும் சமூக ஊடக செல்வாக்கு செலுத்துவர்களும் இடைவிடாத ஆட்சி மாற்ற பிரச்சாரத்தை நடத்துகிறார்கள். சரிபார்க்கப்படாத புள்ளி விவரங்கள், புனையப்பட்ட கூற்றுக்கள் மற்றும் புறநிலை யதார்த்தத்தை மறுப்பது ஆகியவற்றால் நிறைத்துள்ளனர். இதை தவிர்த்து மிக முக்கியமான கேள்வியை கேட்பது ஈரான் மீதான ஆட்சி மாற்ற போர் எப்படி இருக்கும் என்று சொல்கின்றார். போருக்கு ஒப்புதல் அளிக்கும் மறைமுக நோக்கத்துடன் தற்போது பரப்பப்படும் ஆட்சி மாற்ற பிரச்சாரத்தின் இடைவிடாத அலை சாம்ராஜ்யத்தில் பல தசாப்தங்களாக பல்வேறு ஆக்கிரமிப்பு போர்களை நியாயப்படுத்த பயன்படுத்தப்படும் கூற்றுக்கள் மற்றும் சொல்லாட்சிகளிலிருந்து வேறுபட்டதல்ல என்பதை குறிப்பிடுவதன் மூலம் பின்வரும் பகுப்பாய்வை நான் செய்கின்றேன் சொல்கின்றார். கடந்த ஆண்டு இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்தை அப்பட்டமாக மீறி ஈரானை தாக்கியது. பின்னர்
பின்னர் அமெரிக்காவும் சட்டவிரோத ஆக்கிரமிப்பில் பங்கேற்றது சர்வதேச சட்டத்தின் அளவீடுகளை பயன்படுத்துவது இந்த கட்டத்தில் தேவையற்றது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும், ஏனெனில் அது அக்டோபர் 7, 2023 முதல் அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டணியால் சொல்லாததாக மாற்றப்படுகிறது செல்லா காசான்னு சொல்கின்றார். கடந்த ஜூன் மாதம் நடந்த 12 நாள் போருக்கு பிறகு அமெரிக்காவை தளமாக கொண்ட போர் ஆதரவு சிந்தனை குழுக்கள் அதை சொல்கின்றார்கள், வாஷிங்டன் இன்ஸ்டிடியூட் ஃபார் நியர் ஈஸ்ட் பாலிசி, அதாவது நியர் ஈஸ்ட் பாலிசி, அதாவது வாஷிங்டன் இன்ஸ்டிடியூட் ஃபார் நியர் ஈஸ்ட் பாலிசி, அடுத்தது ஃபவுண்டேஷன் ஃபார் த டிஃபென்ஸ் ஆஃப் டெமோக்ரசிஸ் முதல் அட்லாண்டிக் கவுன்சில் வரை அடுத்த சுற்று என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் அதன் நோக்கம் கொண்ட விளைவுகள் குறித்தும் திட்டமிட தொடங்கி இருக்கின்றார்கள். டிசம்பர் 28, 25 அந்த கடைசி நம்ம டிசம்பர் லாஸ்ட்ல மேற்கத்திய பொருளாதார தடைகளால் ஏற்பட்ட மோசமடைந்து வரும் பொருளாதார நெருக்கடியை அரசாங்கம் தவறாக நிர்வகித்ததாக ஈரானில் அமைதியான போராட்டங்கள் வெடித்தன. அடுத்த நாளே டிசம்பர் 29 அன்று முன்னாள் ஆஸ்திரேலிய பிரதமர் நாப்தலி பெனட் ஒரு பெரிய அரசாங்க எதிர்ப்பு எழுச்சியை பற்றி பேசும் வீடியோவை வெளியிட்டார். அது இன்னும் நடக்கவில்லை. அவரது செய்தியுடன் எண்ணற்ற பழைய வீடியோக்களும் அத்தகைய கிளர்ச்சிகளை சித்தரிக்கும் பொய்யான AI உருவாக்கப்பட்ட காட்சிகளும் இருந்தன. இது நடந்து கொண்டிருக்கும் போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை லாகோவில் சந்தித்தார். அங்கு பல ஊடக அறிக்கைகளின்படி அவர் ஈரான் மீது அமெரிக்க தாக்குதலை கோரி அவர் கேட்ட அனைத்தையும் பெற்றார். ஜனவரி 2026 தொடக்கத்தில் வன்முறை கூறுகள் திடீரென தோன்றின. அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு அழைப்பு விடுக்கும் போராட்டங்கள் தொடங்கின. ஜனவரி 8, 9 மற்றும் 10 ஆகிய தினங்களில் ஈரான் நாடு முழுவதும் இணையத்தை முடக்கியதால் நிலைமை வியத்தகு முறையில் அதிகரித்தது. கலவரங்கள் மற்றும் போராட்டங்களில் பங்கேற்ற மிகப்பெரிய கூட்டம் பல்லாயிரக்கணக்கானதாக மட்டுமே இருந்தது. இருப்பினும் நாடு முழுவதும் ஏராளமான கலவர குழுக்கள் தோன்றின என்பதை அந்த காட்சிகள் வெளிப்படுத்தியது. மேற்கத்திய ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆதரவு சமூக ஊடக செல்வாக்கு செலுத்துவர்களும் இந்த நேரத்தில் தங்கள் சொந்த கதைகளை உருவாக்கி ஈரான் முழுவதும் மில்லியன் கணக்கானவர்களின் புரட்சி என்றும் அமைதியான போராட்டக்காரர்கள் தங்கள் சுதந்திரத்துக்காக பாடுபடுபவர்களாக படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்றும் கருதினர். நுணுக்கமான விவரங்களுக்குள் செல்லாமல் பெருநிறுவன ஊடகங்களில் ஈரான் பற்றி சித்தரிக்கப்படுவது ஒரு இணையான பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு என்று சொல்வது போதுமானது. எந்த நுணுக்கத்தையும் முழுமையாக மறுப்பது நடந்த கலவரங்களை விட பெரிய அரசாங்க ஆதரவு ஆர்ப்பாட்டங்களை ஏற்றுக்கொள்ள இயலாமை, தெருக்களில் ஆயுதமேந்திய போராளிகளின் எண்ணற்ற வீடியோக்களை ஒளிபரப்ப மறுப்பது மற்றும் கலவரக்காரர்களால் ஏற்பட்ட பேரழிவு ஆகியவை உள்ளன. மாறாக ஈரான் ஒரு தீய ஆட்சி, அது தனது சொந்த மக்களை கொண்டு குவிக்கிறது, அவர்கள் தங்கள் சுதந்திரத்துக்காக அமைதியாக போராடுகிறார்கள் என்பதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. இந்த பிரச்சாரத்தை பொறுத்தவரை பெண்களின் உரிமைகளிலும் ஒரு குறிப்பிட்ட கவனம் உள்ளது. ஈரானிய பாதுகாப்பு படைகளை சேர்ந்த 150க்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஈரான் பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க. சிலர் தலை துண்டிக்கப்பட்டு தீயில் எரிக்கப்பட்டனர் என்பதை ஏற்றுக்கொள்பவர்கள் கூட ஒரு அமைதியான புரட்சி நடந்ததை இன்னும் ஆதரிக்கின்றனர். அவர்கள் அனைவரும் அரசாங்கத்தை நாட்கள் அல்லது வாரங்கள் கழிப்பதாக கூறிய ஒன்று. இந்த ஆக்கிரமிப்பு போர்களை நியாயப்படுத்த பயன்படுத்தப்பட்ட காலனித்துவ பெண்ணியம் முழுவதும் தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக ஆப்கானிஸ்தானில் விஷயத்திலும் 20 ஆண்டுகால போருக்கு பின்னர் $2 ட்ரில்லியன் வழி செலுத்துவோர் டாலர்களுக்கு பிறகு அமெரிக்காவின் மிக நீண்ட போருக்கும் ஆப்கானிஸ்தான் பெண்களை விடுவிப்பதில் எந்த தொடர்பும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. சரிதானே? இப்ப பெண்கள் விடுதலைக்கு வந்தாங்க, அங்க பெண்கள் அதே அளவுலாம் இருக்கப்படும், அதே பரதா எல்லாம் போட்டுட்டா அலைதுகள். முதல் வளைகுடா போருக்கு முன்னதாக ஈராக்கிய வீரர்கள் குழந்தைகளை இன்குபேட்டரில் இருந்து வெளியே இருந்ததாக முற்றிலும் ஜோடிக்கப்பட்ட கூற்றுகளுக்கு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அதாவது மனித உரிமை சபையும் பெருமை சேர்த்ததாக சொல்கின்றார். முன்னாள் லிபிய ஜனாதிபதி முஹம்மர் கடாபி நேட்டோ தலையீட்டிற்கான நியாயப்படுத்தலாக தனது சொந்த மக்களை கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டார்.
ஒவ்வொரு முறையும் இது ஒரே சுழற்சியாக இருக்கும் போது ஒரு வகையான மனிதாபிமான தலையீட்டை நியாயப்படுத்தும் ஒரு வழிமுறையாக முற்றிலும் கற்பனையான கதை கடமையாக்கப்படுகிறது. அதன் பிறகு அனைவரும் பின்னர் அதில் பெரும் பகுதி மிகைப்படுத்தப்பட்ட அல்லது முற்றிலும் தவறானது என்பதை மக்கள் ஒற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆக ஆட்சி மாற்றத்தை ஆதரிக்கவும் பயன்படுகிறார்கள். இது ஒரு மலிவான அரசியல் தந்திரமாகவும் பார்க்கப்படுகிறது. இப்பொழுது ஈரான் மீதான போர் எப்படி இருக்கும் என்று ஆழமாக அவர் எழுதியிருக்கின்றார். ஈரானுடனான போர் பல திசைகளில் செல்லக்கூடும். இது ஏராளமான மாறுகள் மற்றும் எண்ணற்ற செயல்கள் அனைத்து தரப்பிலும் முடிவெடுப்பதில் எவ்வாறு காரணியாகின்றன என்பதை பொறுத்தது. எனவே இந்த சுருக்கமான பகுப்பாய்வில் நுழைவதற்கான முதல் புள்ளி ஈரானுக்குள் இருக்கும் யதார்த்தமாகவும் பெருநிறுவன ஊடகங்களால் வழங்கப்படும் கற்பனையான சித்தரிப்புகளிலிருந்து இதை பிரிப்பதாகவும் இருக்க வேண்டும் என்று ராபர்ட் இலங்கிஸ் எழுதியிருக்கின்றார். ஈரான் வெனிசுலாவும் அல்ல, சிரியாவும் அல்ல. ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஆரம்பத்தில் மேற்காசியாவில் வேறு எந்த வீரரையும் விட உயர்ந்த இராணுவ திறன்களை கொண்டுள்ளது. இஸ்ரேலியர்கள் மற்றும் துருக்கிய இராணுவங்களை தவிர இந்த சந்தர்ப்பங்களில் கூட ஈரான் பெருமளவில் தயாரித்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள், கப்பல் ஏவுகணைகள் அல்லது ரோன்ஸ்களின் அளவை அவர்களிடம் கொண்டிருக்கவில்லை. தொழில்நுட்ப வளர்ச்சியின் சமீபத்திய அடிப்படையில் தெஹ்ரானுக்கு இஸ்லாத்தை இல்லாததை அதன் தாக்குதல் ஏவுகணை மற்றும் ட்ரோன்ஸ் ஆயுத களஞ்சியத்தால் செய்கிறது. இது பிராந்தியம் முழுவதும் உள்ள இஸ்ரேலியர்கள் மற்றும் அமெரிக்க தளங்களை தாக்க உதவுகிறது. இந்த திறன்கள் இப்போது போர்க்களத்தில் சோதிக்கப்படுகின்றன. தரையில் ஈரான் அதன் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC மற்றும் அதன் வழக்கமான இராணுவம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. பழமைவாத மதிப்பீடுகள் IRGC இன் மொத்த செயலில் உள்ள பணியாளர்களில் சுமார் 1,90,000 பேர் பலமாக காட்டுகின்றன. அதே நேரத்தில் வழக்கமான இராணுவத்தில் 4,20,000 பேர் செயலில் உள்ள உறுப்பினர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர பாசிஸ் என்று அழைக்கப்படும் ஒரு தன்னார்வ துணை இராணுவ படை உள்ளது. இது தேவைப்பட்டால் 1 மில்லியனுக்கும் அதிகமான போராளிகளை திரட்ட முடியும் என்று கூறப்படுகிறது. திஸ் இஸ் ரிசர்வ் பர்சனஸ். 10,000 பயிற்சி பெற்று அவங்க சிவில்ல இருப்பாங்க. ஏஜென்ட் தேவை காலிங் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம் இஸ்ரேலிலும் இருக்கின்றது. பயிற்சி பெற்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற இஸ்ரேலியர்கள் தங்கள் தேவை கருதி அழைக்கப்பட்டால், காலிங் பண்ணப்பட்டால் வந்து சேருவார்கள். அதே போன்று 10 லட்சத்துக்கு மேற்பட்ட படை ஈரான் வச்சிருக்கிறார். ஈரானிய ராணுவம் நன்கு பயிற்சி பெற்றவர்கள், ஆயுதம் ஏந்தியவர்கள் மற்றும் கிளர்ச்சிகள் மற்றும் வெளிநாட்டு படையெடுப்பு படைகளை எதிர்த்து போராட வடிவமைக்கப்பட்ட பயிற்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். ஈரானின் நிலப்பரப்பும் மலைப்பாங்கானது மற்றும் பரந்தது. அதாவது தவறுகள் நடந்தாலும் கூட இழந்த இடத்தை மீண்டும் பெற அவர்களுக்கு இடம் உண்டு. 2000 ஆண்டுகளின் முற்பகுதியில் ஈராக் மீதான படையெடுப்பு அமெரிக்க படைகளுக்கு ஒரு பேரழிவாக இருந்திருக்கும் என்று முந்தைய அனைத்து அமெரிக்க போர் பயிற்சிகளும் மதிப்பிட்டுள்ளன. கடந்த 10 ஆண்டுகளில் ஈரானிகள் இராணுவ ரீதியாக வளர்ச்சி அடைவதற்கு முன்பு இது நடந்தது. அது அவங்களோட வளர்ச்சிக்கு முதல்ல அது நடந்ததுன்னா இப்ப எப்படி அவங்க முன்னறிப்பாங்கன்னு அவர் எழுதுகின்றார். தங்கள் அரசாங்கத்துடன் ஒற்றுமையுடன் போடுவதற்காக வீதிகளில் இறங்குவோம் என்று நிரூபித்த மில்லியன் கணக்கான ஈரானியர்களும் தற்போதைய அரசாங்கத்துக்கு பின்னால் உள்ள ஆதரவு தளத்தின் வலுவான அறிகுறியாகும். கணக்கெடுப்பு தரவு குறைவாக இருந்தாலும் ஈரானிய மக்களில் பெரும் பகுதியினர் உண்மையில் சமூக ரீதியாக பழமைவாதிகள் மற்றும் இஸ்லாமிய குடியரசின் மத கோட்பாட்டை நம்புகிறார்கள். இங்கே கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு விடயம் என்னவென்றால், ஈரான் எதிர்க்கட்சிக்கு உண்மையான தலைவர் இல்லை. எதிர்க்கட்சி ஒன்று இருக்காதானே, பலா ரஷா பெலா, அந்த பெலா அங்க கிடக்குது ஒரு பேயனும். சாவின் மகனுக்கு ஈரானுக்குள் மிகச்சிறிய ஆதரவு தளம் உள்ளது. மேலும் அவர் இஸ்ரேலிய கைப்பார்வையாக பரவலாக கருதப்படுகிறார். பின்னர் முன்னாள் சாவின் ஆட்சியை விட இஸ்லாமிய குடியரசின் கீழ் மிகச் சிறப்பாக இணைந்து வாழ முடிந்த ஈரானிய சிறுபான்மையினர் எங்களிடம் உள்ளனர். ஏனெனில் சியா மத அமைப்பு பாரசீக பெரும்பான்மையினருக்காக மட்டும் ஆட்சி செய்யவில்லை மற்றும் முந்தைய ஈரானிய தலைமைகளை போலவே இனமேலாதிக்க போக்குகளை கொண்டிருக்கவில்லை. ஈரானின் சொந்த படைகளுக்கு மேல் அதன் பிராந்திய நட்பு நாடுகளும் உள்ளன. இவற்றில் எமனில் உள்ள அன்சர் அல்லா, ஈராக்கிய ஹஸ் அல் ஜாபி, ஆப்கானிஸ்தான் பாக்திமேயோன், பாகிஸ்தானிய ஜைனாபியோன், முழு பலஸ்தீனிய எதிர்ப்பு மற்றும் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா ஆகியவை அடங்கும். இவை முக்கிய வீரர்கள், ஆனால் அவர்கள் கூட்டு சேர்ந்த பல்வேறு குழுக்களும் உள்ளனர். ஈரானுக்கு ஆதரவளிப்பதில்
சீனா என்ன பங்கு வகிக்கும் என்பது குறித்து ஒரு கேள்விக்குறி உள்ளது. அதே நேரத்தில் ரஷ்யாவும் சில வகையான உதவிகளை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பெய்ஜிங் ஈரானிய எண்ணெயை இழப்பதின் விளைவுகளை தாங்க முடியாது மற்றும் ஏற்கனவே தெஹ்ரானுடன் ஒரு பொருளாதார கூட்டு ஒப்பந்தத்திலும் சீனா கையெழுத்துள்ளது. எல்லாவற்றையும் புரிந்து கொண்டால் ஈரானியர் விளையாட பல்வேறு அட்டைகள் உள்ளது என்பது தெளிவாகிறது. மேலும் அரசாங்கம் சண்டையிடாமல் வெறுமனே விழுந்துவிடும், அதன் தலைமை ஓடிவிடும் என்ற கருத்து வெறும் கற்பனையே. ஒரு போர் தொடங்கினால் பல சூழ்நிலைகள் உருவாகலாம், அவற்றின் பின்வருவன அடங்கும் என்றும் சொல்லுகிறார். ஈரான் ஒரு முன்னெச்சரிக்கை தொடர் தாக்குதலை தொடங்குகிறது. அமெரிக்கா ஈரானை குறியீடாக குண்டு வீசி ஒரு வரையறுக்கப்பட்ட மோதலை எதிர்த்து போராட முயற்சிக்கிறது. இஸ்ரேல் அமெரிக்க மொத்த ஆட்சி மாற்றத்துக்கான சதித்திட்டம் தற்பொழுது தீட்டப்படுகிறது. இது வெளிப்பட முதல் வழியை நிவர்த்தி செய்ய இஸ்லாமிய குடியரசின் அமைப்பில் பெரிய முறிவுகளை உருவாக்கி நாட்டை உள்நாட்டு போருக்கு இழுப்பதில் கலவரங்கள் தோல்வியடைந்ததை கருத்தில் கொண்டு தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலியர்களும் ஈரானை முதலில் தாக்குதலுக்கு தூண்ட முயற்சிக்கக்கூடும். இதற்கு காரணம் தாக்குதல்களின் தொடக்க சுற்றில் இருந்து மோதல் எவ்வளவு பரந்ததாக இருக்கும் என்பதை அவர்கள் அளவிட முடியும். பின்னர் அங்கிருந்து தங்கள் சொந்த தாக்குதலை சரி செய்ய முடியும். இந்த வகையான மோதல் குறைவாகவே இருக்கும். அடுத்த விருப்பம் ஈரானுக்கு ஒரு அடி கொடுக்க வடிவமைக்கப்பட்ட அமெரிக்க வான்வழி தாக்குதல் ஆகும். இது ஆட்சி மாற்றத்திற்கு வழிவகுக்கும், நிகழ்வுகளில் மாற்றத்திற்கும் வழிவகுக்கும் என்ற நம்பிக்கையுடன், ஆனால் முதன்மையாக ஒரு செய்தியை அனுப்பும் மோதலை மற்றொரு சுற்றுக்கு நீட்டிக்கவும் உதவும். இரு தரப்பினரும் ஒருவருக்கொருவர் எவ்வாறு பதிலடி கொடுக்க தேர்வு செய்கிறார்கள் என்பதை பொறுத்து அத்தகைய பரிமாற்றம் கையை விட்டு வெளியேறக்கூடும். ஆனால் ஒரு நீண்ட போரை தவிர்ப்பதே குறிக்கோளாக இருக்கும். இந்த வகையான 12 நாள் போர் பாணி சுற்றுக்கள் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து நடந்தால் இது ஈரானுக்கு பெரிதும் சாதகமாக இருக்கும். ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை விட எண்ணற்ற விரைவாக அதன் இருப்புகளை மாற்றுவதால் இதுதான் நிலைமை. பின்னர் மோசமான சூழ்நிலை உள்ளது. ஒரு முழுமையான ஆட்சி மாற்ற போர், இது தொடர்ச்சியான தாக்குதல் அலைகள் மூலம் வந்தாலும், வான்வழி மற்றும் தரையில் போராளிகளை பயன்படுத்தினாலும் அல்லது அதற்கு வழிவகுக்கும் ஒரு தீவிர போரின் மூலம் வந்தாலும் அனைத்து பக்கங்களிலும் மிகப்பெரிய மரணம் மற்றும் அழிவை எதிர்பார்க்கலாம். அமெரிக்க ராணுவத்தின் ஆதிக்கத்தை வான்வழியாக மறுக்க முடியாது. இருப்பினும் வான்வழி தாக்குதல் மட்டும் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது. இது நடந்தால் மிக மோசமான சூழ்நிலை என்னவென்றால் அமெரிக்கா ஈரானை மீண்டும் மீண்டும் தாக்கும். ஒருவேளை இஸ்ரேலின் தாக்குதலுடன் அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்களை கொல்வது, ஆயுத கிடங்குகள், ஏவுகணை ஏவுதளங்கள், உட்கட்டமைப்பு இலக்குகள், அரசாங்க கட்டிடங்கள் மற்றும் கலாச்சார தளங்களை அழிப்பது. ஈரான் அத்தகைய தாக்குதலிருந்து திறம்பட பாதுகாக்க முடியாவிட்டால் அது தனது காதலிக்கு நிற்க சுமார் 4 நாட்கள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாறு கூறப்பட்டாலும் அத்தகைய தாக்குதல் மக்களை தீவிரமாக்கி அவர்களை இரட்டிப்பாக்கும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஆயத்துல்லா சையத் அலி கமேனியை கொலை செய்வதில் வெற்றி பெற்றால் பிராந்தியத்திற்கு அப்பால் கூட நீட்டிக்க கூடிய ஒரு முன்னோடி இல்லாத போரை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஈரானிய உச்ச தலைவராக இருப்பதை விட அவர் ஒரு ஷியா ஆன்மீக தலைவராகவும் இருக்கிறார். அதாவது அவரது பங்கு ஒரு நாட்டின் தலைவரின் பங்கை மீறுகிறது. இது போப்பை சொல்வதற்கு சமம். போப்பாண்டவர் போன்று அமெரிக்க தளங்களை தாக்குவது, அமெரிக்க விமானம் தாங்கிய கப்பல்களை தாக்குவது, இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய அளவிலான ஏவுகணைகளை ஏவுவது இந்த கட்டத்தில் அதன் கூட்டாளிகளை அணிதிரண்டிருக்க வாய்ப்புள்ளது. ஈரானியர் ஹார்முஸ் வளைகுடாவை அடைப்பதன் மூலம் பாரசீக வளைகுடாவை மூட முடியும். இது உலகளாவிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இதைத்தான் நாம நேற்று கூட சொல்லி வரோம், 3 தினங்களை சொல்லி வரோம். ஹார்முஸ் ஜலச்சந்தியை அது மூடினால் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் பொருளாதார அடிபடும். ஹெஸ்புல்லா, அன்சரல்லா, ஹத் அல் ஜாபி, ஜெய்னபியோன், பாதமியோன் மற்றும் பலஸ்தீன பிரிவுகள் அனைத்தும் பின்னர் ஒரு முழுமையான போரில் பங்கேற்கலாம். அதிலிருந்து பின்வாங்க முடியாது. குறிப்பாக சியாக்களை பொறுத்தவரை அவர்களின் சித்தாந்தம் இந்த சூழ்நிலைகளில் பின்வாங்குவது அல்ல. அவர்கள் அத்தகைய சூழ்நிலைகளை இஸ்லாத்தின் நபியின் பேரன் நபியின் பேரன் ஹுசைன் தியாகி செய்யப்பட்ட கர்பலா போருக்கு சமமானதாக விளக்குவார்கள். இது ஒரு முழுமையான போராக மாறினால் அனைவரும் கையுறைகளை கலட்டி விடுவார்கள். இஸ்ரேலியர்கள் தப்பிக்க முடியும் என்பதை நிரூபிக்க ஒரே வழி அணு ஆயுதங்களை பயன்படுத்த தொடங்குவதுதான். அந்த அணு ஆயுதம் கூட செயலிழக்காமல் போகலாம். இதைத்தான் அவர் உறுதியாக சொல்லுகின்றார்.
உலக அழிவினால் சூழ்நிலை சாத்தியம் என்றாலும் போர் அந்த நிலைக்கு வருவதற்கு முன்பே முடிவடையும் வாய்ப்பு அதிகம். மேலும் இந்த முறை ஈரானின் அனைத்து நட்பு நாடுகளும் பங்கேற்கலாம் என்றாலும் அமெரிக்கா ஒரு நீண்ட பிரபலமற்ற மற்றும் வெல்ல முடியாத ஆக்கிரமிப்புக்கு போரில் நுழைவதை தவிர்க்க விரும்புவதாக தெரிகிறது. ட்ரம்ப் நிர்வாகம் அதிக நேரம் எடுக்காத விரைவான போர்களை விரும்புகிறது. மேலும் விஷயங்கள் தங்கள் வழியில் நடக்காதது போது ஓடிவிடும். யெமன் மீதான அவர்களின் தாக்குதலில் நான் பார்ப்பது போல இஸ்ரேலிகளும் அவர்களது மேற்கத்திய நட்பு நாடுகளும் உள்நாட்டு போரை உருவாக்கும் முயற்சியில் ஈரான் மீது சமையல் அறை மடுவை வீசுவார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டும். இதுவரை ஈரானை சிரியா மயமாக்குவது தோல்வியடைந்துள்ளது. ஆனால் அத்தகைய நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்துவதை அவர்கள் கைவிடுவார்கள் என்றும் அர்த்தமல்ல. ஈரானில் ஆட்சி மாற்றம் என்பது ஒரு சில வான்வழி தாக்குதல்களை செய்வது மட்டுமல்ல, இது வெகுஜன ஆதரவையும் அதன் பக்கம் போராட தயாராக உள்ள ஏராளமான நட்பு நாடுகளையும் கொண்ட ஒரு சித்தாந்த ரீதியாக இயக்கப்படும் நாடு. எனவே ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒரு சில நாட்கள் அல்லது வாரங்களில் வீழ்ச்சி அடையும் வாய்ப்பு குறைந்தபட்சம் விசித்திரமான, அதாவது அவ்வளவு சுலபமாக இந்த ஆட்சி மாற்றத்தையும் செய்ய முடியாது, ஈரானையும் வீழ்த்த முடியாது என்று அவர் பல இடங்களில் சுட்டி காட்டுகின்ற விடயத்தை நான் முடிந்தவரை சுருக்கினேன். இதே 20 நிமிடம் போனென்றால் அவருடைய கட்டுரை 40 நிமிடம் தாண்டும். ஆக ஒரு வெள்ளைக்கார பிரபல ஊடகர் ஒருவர் தந்திருக்கின்ற விடயத்தை நான் கொண்டு தந்திருக்கிறேன். தருவது நான், கொண்டு வருவது நான், சுமந்து வருவது நான், தீர்மானிப்பது நீங்கள் மக்களே. மற்றும் ஒரு ஈரானிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.